தினமொரு வசனம். எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. விளக்கம். சபை ஐக்கியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியமாக இருப்பதால் அங்கே அன்பு காற்று வீச வேண்டும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை உலகம் உண்மையாக நேசிக்க இயலாது. அவர்கள் உலகத்தை நேசிக்கவும் முடியாது. உலகம் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களின் எண்ணங்களுக்கும் சிந்தைக்கும் எதிராக இருப்பதால் அது அவர்களை வெறுக்கவே செய்யும். எனவே சபைதான் அவர்களை நேசிக்க வேண்டும். சபையில்தான் கிறிஸ்தவ விசுவாசிகள் உண்மையான அன்பை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு கூறினார். ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டிய கடமையை உணராமலேயே அதி உற்சாகமாக தேவனை ஆராதிக்க பல கிறிஸ்தவர்கள் பழகி போய்விட்டார்கள். ஏனென்றால் சபை என்பதை ஒரு ஆராதனை ஸ்தலம் என்று பார்க்கும் குறுகிய பார்வையை கடந்து போக அவர்களால் இயலவில்லை. எனவே இன்றைய கிறிஸ்தவ சபைகளில் வாரத்தில் ஒரு முறை தேவனை கனப்படுத்தி கொண்டு 7 நாட்களும் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டும் விமர்சித்து கொண்டும் வாழும் கிறிஸ்தவர்களே அதிகமாக உள்ளனர். திருச்சபைகளிலே கணவனால் வெறுக்கப்பட்டு வேதனைப்படும் மனைவிகள் வருகின்றனர். மனைவிகளால் எதிரிகளாக பார்க்கப்பட்டு கஸ்தியரும் கணவர்கள் வருகின்றனர். பெற்றோரால் வெறுக்கப்படும் பிள்ளைகளும் பிள்ளைகளால் நேசிக்கப்படாத பெற்றோரும் வருகின்றனர். அலுவலகங்களிலே காரணமின்றி வெறுக்கப்படுகின்றவர்களும் சமுதாய சூழல்களிலே பிறருடைய அன்பற்ற மனநிலைகளால் பாதிக்கப்பட்ட பலரும் சபைகளுக்கு வருகின்றனர். அங்கேயாவது தங்களை நேசிக்க சிலர் இருக்க மாட்டார்களா? அங்கேயாவது 4 வார்த்தை அன்பாக பேசுகின்றவர்கள் கிடைக்க மாட்டார்களா என்று அவர்கள் ஏங்குகின்றனர். வேறு வழிகளில் அன்பை பெற இயலாமல் போனவர்களுக்கு அன்பினால் ஆறுதல் தரும் இடமாக சபைகள் இருக்க வேண்டும். ஆனால் அங்கும் அவர்களுக்கு வெறுப்பும் கசப்பும் தான் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பரிதாபமான நிலை அது! சபையிலும் அன்பு கிடைக்காவிட்டால் அன்பு பெறுவதற்கான கடைசி சாலையும் மூடப்பட்டது என்றுதானே அர்த்தம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்று ராகம் தவறாமல் அதி உற்சாகமாக பாடுகின்ற பல விசுவாசிகளுக்கு வெறுப்பதும் கசப்பதும் பிரதானமான பண்பாக உள்ளது. சபை என்றால் ஒரு குடும்பத்தின் சங்கமாக எண்ணாமல் ஒரு ஆராதனை ஸ்தலமாக எண்ணியதால் அன்பு அங்கே அபூர்வமாகி போய்விட்டது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எளிமையான முறையில் தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.